ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு யூஜி அப்லோட் பண்ணிட்டேன் இல்லைங்களா, சிலபஸ். இப்போ நம்ம பிஜியோடைய சிலபஸ் தான் பார்க்க போகிறோம், திருவள்ளூர் யூனிவர்சிட்டியோட இது. ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல். ப்ளீஸ் இதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்களேன். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம். திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் எம்ஏ இங்கிலீஷ்க்கான சிலபஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இயருக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்கக்கூடிய பேப்பர் பாருங்கள். சாசர் அண்ட் எலிசபெத்தன் லிட்ரேச்சர், அமெரிக்கன் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷு, மாடர்ன் இங்கிலீஷ் கிராமர். சரிங்களா? அதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எலெக்டிவ் பேப்பர் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3 கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு காலேஜ் ஒன்று செலக்ட் பண்ணும். சரிங்களா? ஆனால் ஒரு பேப்பர் தான் எலெக்டிவ் பேப்பர். அதில் 3 கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரைட்டிங் இன் டிரான்ஸ்லேஷன், கிளாசிக்ஸ் இன் வேர்ல்டு லிட்ரேச்சர், உமன்ஸ் ரைட்டிங். சரிங்களா? இதுதான் எம்ஏ இங்கிலீஷ்க்கான சிலபஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் இயருக்கு தேர்டு செமஸ்டர் எழுத போகிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேக்ஸ்பியரியன் ஸ்டடீஸ் தான் ஃபஸ்ட் பேப்பர். ஓகேவா? ஷேக்ஸ்பியரின் ஸ்டடீஸு. செகண்ட் பார்த்தீங்கன்னா விக்டோரியன் லிட்ரேச்சர், அண்ட் தேர்டு கண்டெம்டரி லிட்ரரி தியரி 1. சரிங்களா? அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எலெக்டிவ் பேப்பர். இதுலேயும் 3 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலேஜ் ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் 3ல் நீங்கள் ஒன்று தான் எழுத போகிறீங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு லிட்ரேச்சர் அனாலிசிஸ் அப்ரோச்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். இன்னொன்று டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ். இதெல்லாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன சிலபஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், பேப்பர் 1ல் சாசர் அண்டு த எலிசபெத்தன் லிட்ரேச்சர். சரிங்களா? அதில் இருக்கக்கூடியதெல்லாம் பாருங்கள். போய்ட்ரிஸ் இருக்குது. போய்ட்ரிஸில் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று சாசர் அண்ட் ஜான்டன், அவங்க எழுதின போய்ட்ரிஸ்லாம் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் யூனிட்டில் போய்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது நான் டீட்டெயில்டாக ஒன்றும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதில் எட்மண்ட் ஸ்பென்சர், அப்புறம் தாமஸ் வாய்ட்ஸ், அதுக்கப்புறம் இயர்ல் ஆஃப் சர்வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் ப்ரோஸ், அது டீட்டெயில்டாக படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது பேக்கன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு சென்ட் மார்க்கோடைய கோசப் அக்கார்டிங்ஸ் அதை பற்றின கொடுத்துருக்காங்க. அப்புறம் தாமஸ் மோர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், யூனிட் 4ல் ட்ராமா கொடுத்துருக்காங்க. அதில் தாமஸ் கிட்ஸோடையது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது யூனிட் 5ல் ட்ராமாவில் அது நான் டீட்டெயில்டாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. தாமஸ் டெக்கரும் அப்புறம் வெப்ஸ்டரும் எழுதியிருக்காங்க. சரிங்களா? நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எங்கேயும் சர்ச் பண்ண வேண்டாம். என்னோடய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் எல்லாம் வந்துடும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு நோட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கிளியராக தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேப்பர் 2 அமெரிக்கன் லிட்ரேச்சர். சரிங்களா? இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் போய்ட்ரி இருக்குது. சரிங்களா? போய்ட்ரியில் டீட்டெயில்டாக படிக்கணும். வால்ட் ஒயிட்மேனு, எமில் டிக்கின்சன்ஸு, ராபர்ட் ஃபாஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஆன்ஜினா ரிச், நெக்ஸ்ட் எலிசபெத்தன் பிஷப்ஸ், இவங்க எழுதின போய்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், நான் டீடைல்டு போய்ட்ரி பார்த்திங்கன்னா இ கமிங், அப்புறமேட் கேரல் சாண்ட்பர்க், அதுக்கப்புறமேட் பார்த்திங்கன்னா குவென்லைன் ப்ரோக்ஸ் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா யூனிட் 2 ப்ரோஸில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக படிக்கணும். ஆர்டபிள்யூ எமர்சன், நான் டீட்டெயில்டாக அந்த ஒர்க். சரிங்களா? அந்த ப்ரோஸு. அப்புறமேட் பார்த்திங்கன்னா ஹெச்டி த்ரோனிங். ஓகேவா? அவங்களுடைய ப்ரோசஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 3 ட்ராமாவில் அர்தூர் மில்லர் எழுதின அந்த ட்ராமாஸ் கொடுத்துருக்காங்க. எட்வர்ட் ஆல்பி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், யூனிட் 4ல் ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் ஸ்டோரிஸில் பார்த்துக்கோங்க என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குன்ட்டு. அடுத்தது யூனிட் 5ல் ஃபிக்ஷன்ஸில் என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது நான் டீட்டெயில்டு தான் ரெண்டுமே. சரிங்களா? அடுத்தது பேப்பர் 3 இந்தியன் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா போய்ட்ரி தான் இருக்குது. சரிங்களா? போய்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அரோபிந்தோ, அதுக்கப்புறம் இது நிறைய ரைட்டர்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வியூவை காமிக்கிறேன். ஸோ இது டீட்டெயில்டு அண்ட் நான் டீட்டெயில்டுன்னு தனியாக செப்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சரிங்களா? கிளியராக தெரியும். 2ல் ப்ரோஸில் பாருங்கள்,
சௌத்ரி, அதுக்கப்புறமேட்டு வந்து ஆனந்தகுமாரசாமி, ஸோ அவங்கள பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா. ஸோ ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரி வந்து யூனிட் 4ல் இருக்குது. ஸோ யூனிட் 4 எல்லாம் பார்த்துக்கோங்க. அது நான் டீட்டெயில்டு தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 5 ஃபிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் டீட்டெயில்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பேப்பர் பாருங்கள். பேப்பர் 4 மாடர்ன் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்ற ஒரு பேப்பர். சரிங்களா? இந்த பேப்பரில் என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வேர்ட்ஸ் தனியாக, ஃப்ரேசஸ் தனியாக, வேர்ட் ஃபார்மேஷன்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 2 பார்த்தா உங்களுக்கு தெரியும், சென்டென்ஸ் அண்ட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் செப்பரேட்டடாக அண்ட் கிளாஸஸ் தனியாக, அதை ரிலேட்டடாக படிக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் 3 பாருங்கள், பங்க்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் லிட்ரரி டிவைஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 5th யூனிட்டில் வந்து காமன் எரர் அண்டு கன்ஃபியூஷபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் எலெக்டிவ் பேப்பர் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், எலெக்டிவ் பேப்பர் மொத்தம் 3 இருக்கும். அதில் ஒரு காலேஜ் ஒன்று செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எலெக்டிவ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரைட்டிங் இன் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து போய்ட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், ட்ராமாஸில் என்னென்ன இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து ஷார்ட் ஸ்டோரி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து யூனிட் 5ல் வந்து ஃபிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த எலெக்டிவ் பேப்பர் பார்த்திங்கன்னா இது செகண்ட் எலெக்டிவ் பேப்பர், கிளாசிக்ஸ் இன் வேர்ல்ட் லிட்ரேச்சர். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் போயட்ரி அண்ட் யூனிட் 2ல் வந்து போயட்ரி அண்ட் யூனிட் 3ல் வந்து ப்ரோஸு, அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து ட்ராமாஸ். ஸோ நம்ம இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டாலே மேக்ஸிமம் போயட்ரி, ப்ரோஸு, ட்ராமா, ஃபிக்ஷன்ஸ், இது ஷார்ட் ஸ்டோரிஸ் இதுதான் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன டைட்டில்ஸ் இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? பார்த்திங்கன்னா தேர்ட் எலெக்டிவ் பேப்பர் உமன்ஸ் ரைட்டிங் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து சேம் ஆஸ் யூஷுவல் யூனிட் 1 போயட்ரி, யூனிட் 2 ப்ரோஸு, யூனிட் 3 ட்ராமா, யூனிட் 4 ஷார்ட் ஸ்டோரி, அப்புறம் பாருங்கள் யூனிட் 5ல் வந்து ஃபிக்ஷன்ஸ். ஸோ இதோட ஃபஸ்ட்டு இயருக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் சிலபஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ யூனிட் வைஸாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது வாங்க நம்ம செகண்ட் இயருக்கு தேர்ட் செமஸ்டர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தேர்டு செமஸ்டர். ஓகேவா? ஷேக்ஸ்பியரின் ஸ்டடீஸ். ஓகேவா? ஷேக்ஸ்பியர்ஸ் பற்றி தான் இருக்கும்ல. ஷேக்ஸ்பியர்ஸ் வந்து என்னென்ன ட்ராமாஸ் எழுதியிருக்காரு, ஸோ மேக்ஸிமம் அதான் இருக்கும். ஸோ யூனிட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா மிட்சம்மர் நைட் ட்ரீம் டீட்டெயில்டாக படிக்கணும். யூனிட் 2ல் வந்து ஹேம்லெட்டோடைய டீட்டெயில்டாக படிக்கணும். அண்ட் யூனிட் 3ல் ஹென்ரி ஃபோர்ட் பார்ட் 1 நான் டீட்டெயில்டு. அண்ட் யூனிட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா. ஓகேவா? அது நான் டீட்டெயில்டு. அண்ட் 5th யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ், அது நான் டீட்டெயில்டாக இருக்கும். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள், கிளியராக தெரியுதா? இது ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க்ஸ் தாங்க வரும். ஓகேவா? ஷேக்ஸ்பியர் ஒர்க்ஸ் எடுத்து டீட்டெயிலாக நம்ம படிக்கிறது, அதான் ஷேக்ஸ்பியரின் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த விக்டோரியன் லிட்ரேச்சர். விக்டோரியன் லிட்ரேச்சர் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் போயட்ரிஸ் அண்ட் ப்ரோசஸ். இங்கே பாருங்கள், ப்ரோசஸ் இருக்கா, ட்ராமா இருக்கா, ஃபிக்ஷன் இருக்கா, ஃபிக்ஷன்ஸ் இருக்கா, இது எல்லாமே இருக்கும். ஆக்சுவலி வந்து ஃபிக்ஷன் வந்து நான் டீட்டெயில்டு அண்ட் நான் டீட்டெயில்டு 2 கொடுத்துருக்காங்க. ஜார்ஜ் எலியட் அண்ட் தாமஸ் ஹார்ட்லி. அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சார்லஸ் டிக்கின்சன்ஸ், அப்புறமேட்டு வந்து ஹோரஸ் வால்போல் அப்படிலாம். ஓகேவா? அந்த ரைட்டர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. இது செப்பரேட்டடாக, அதுவும் மெயினாக விக்டோரியன் ஏஜில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வச்சு தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டெம்டரி லிட்ரரி தியரி 1ல் யூனிட் 1ல் இன்ட்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இன்ட்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னா அரிஸ்டாட்டில் டு லீவஸோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரலிசம், கிரிட்டிக்கல் டேர்ம்ஸ், ஒரு டேர்ம்ஸ்க்கு என்னென்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் யூனிட் 2ல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு அதில் ரெஃபர் ஆகும். ஸோ அடுத்தது வந்து நெரட்டாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யூனிட் 3ல் பாருங்கள், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்னா என்ன, டீகன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. யூனிட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோ அனலிட்டிக்கல் கிரிட்டிசிசத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதில் வந்து யூனிட் 5ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபெமினிசம் கிரிட்டிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி, அதுக்கப்புறம் ஃபெமினிசம் அண்ட் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்ஸ். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ரிசர்ச் மெத்தடாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல்
செலக்டிங் எ டாபிக் அதுக்கப்புறம் அப்படின்ட்டு வரும். அண்ட் யூனிட் 2ல் வந்து டேக்கிங் நோட் அது ரிலேட்டடாக வரும். அண்ட் யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா த மெக்கானிசம் ஆஃப் ரைட்டிங், ஸோ அது ரிலேட்டடாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4ல் டாக்குமெண்டேஷன்ஸை பற்றி வரும். அண்ட் யூனிட் 5ல் அப்ரிவேஷன்ஸ்னால் என்ன, காமன் ஸ்காலர்லி அப்ரிவேஷன்ஸ், ஃபுல் அப்ரிவேஷன் ரிலேட்டட் அண்ட் சிம்பிள்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அது மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி. ஓகேங்களா, கிளியராக தெரியுதா உங்களுக்கு? இந்த எலெக்டிவ் பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் எழுதுகிறவங்களுக்கு சேம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா 3 எலெக்டிவ் பேப்பர் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் 1 தான் எழுதுவீங்க. ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன், மிடுவல், அதுக்கப்புறம் 17th century, அதுக்கப்புறம் யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 18th century என்னென்ன நடந்துச்சு. அப்புறம் பாருங்கள் யூனிட் 4ல் 19th century, அப்புறம் 20th century. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்டிவ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இது லிட்ரேச்சர் அனாலிசிஸ் அப்ரோச்சஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பேப்பர்ஸு. இல்லை யூனிட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்ஸை பற்றி ஒரு லிட்ரரி அனாலிசிஸ் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? அண்ட் யூனிட் 2ல் வந்து பாருங்கள் புக் பப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அண்ட் காப்பி எடிட்டிங் இருக்கும். அப்புறம் யூனிட் 3ல் வந்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். அண்ட் யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரைட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் யூனிட் 5ல் தியரட்டிக்கல் அப்ரோச் டு லிட்ரேச்சர் இருக்கும். சரிங்களா? இது இன்னொரு எலெக்டிவ் பேப்பர்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்ன்ட்டு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் யூனிட் 2ல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் தியரி 1, நெக்ஸ்ட் யூனிட் 3ல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் தியரி 2, யூனிட் 4ல் கம்பேரேட்டிவ் ஸ்டடீஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன். சரிங்களா? யூனிட் 5ல் பாருங்கள் ட்ரான்ஸ்லேஷன் இன் ப்ராக்டிக்ஸ். ஓகேவா? அதில் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ என்னால் வந்து ஒன்று தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி உங்களுக்கு வந்து காமிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ உங்களுக்கு கிளியராக ஃபோட்டோ பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒன்று நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய். ஸோ இதுதான் வந்து என்னுடைய சேனல். ஸோ எல்லோரும் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் சேனல் நிறையா இருக்குது. ஸோ என்னுடைய சேனல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லோரும் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் ஏதாவது ராங்காக சொன்னாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு கொண்டு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.